எத்தனை தயாரிப்பு நிறுவனத்தில் ரஜினிகாந்த் படம் நடிச்சாலும் அவங்க படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார். இங்கே ஓப்பனாக இருக்குது சார். ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வருதுன்ட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லிட்டாரு சார். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் ஷூட்டிங் டைம் கரெக்டாக அந்த டைம்னா அந்த டைமுக்கு வந்து 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நிற்கக்கூடியவங்க 2 பேர் தான். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று விஜய். அவர் பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அவ்வளோதான். என்ன சார் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் தானே சார் இல்லைன்னு சொன்னீங்க, இன்றைக்கி நீங்களே இருக்குன்னு சொல்கிறீங்களேன்ற மாதிரி அவர் பேர் கொஞ்சம் இதுவாகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அனிருத் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே வந்து அந்த ஆள் வந்து இந்த பொறாமப்படுற எண்ணமோ அந்த மாதிரி இதுமோ அவரில் கிடையாது. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா இங்கே பல நடிகர்களை வந்து வளரவே விட்டுருக்க மாட்டார். இவர் ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். முதல்ல அவர் வந்து சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நபரே கிடையாது. ஜெயிலரில் எந்த தெலுங்கு நடிகர்களும் போட்டு ஃபேமஸ் ஆகி அங்கே ஓடலை. ஏன் போடுறாரு? ரஜினி மீதில் ஒரு மரியாதை, ரஜினி மீதில் ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க வந்ததில் காரணம் யார்? ரஜினிகாந்த்ன்ற ஒரே நபர் தானே. கூலின்றது பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு சார். அந்த படத்தை மேலே எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் 2 சாங், சிட்டுக்கு வைப்ஸாக இருக்கட்டும், மோனிகாவாக இருக்கட்டும், ஓவரால் இந்தியாவே இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு ட்ரெய்லர் வராது, டீசர் வராதுன்னெலாம் ரீசெண்ட் டைம்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இல்லை சார், ட்ரெய்லர் வருதுன்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு சேனலில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஆகஸ்ட் 2 வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வருது அப்படின்ட்டு அவரே தான் பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம கூட சொல்லலை. அவரே தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வருது. அதே மாதிரி ஆடியோ லான்ச் வந்து 27 இல்லை 28 இந்த மாத இறுதியிலோ இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. வராதுன்னு சொல்கிறது இப்போ சார், வராமல் எப்படி சார் இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. டைட்டிலே வைக்காமல் ஒரு படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஆரம்பம்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? விஷ்ணுவர்தன் அஜித் படம் எடுத்த படம். அந்த படத்துக்கு டைட்டிலே வைக்கல. டைட்டிலே வைக்காமல் வெறும் AK 52 டீசர் தான் போட்டாங்க. நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்கள், அந்த படத்தில் டைட்டிலே வராது, டீசர்லேயும் வராது. கடைசியில் கூட வந்து ஒரு ரப்பர் கேட்பார், இந்த படத்துக்கு பை உங்கள் ப்ராஜெக்டோடைய நேம் என்னன்னு கேட்பார். அஜித் வந்து இன்னும் டைட்டில் வைக்கலை அப்படின்னுவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது என்ன சொன்னால், எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? படத்தோடைய தலைப்பே வைக்காமல் அந்த படத்துக்கு டீசர் விட்டது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். அந்த படத்துக்கு வச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்கள் வேணால் இப்பவும் போய் பாருங்கள், அந்த படத்துக்கு டைட்டிலே கிடையாது. அந்த டீசர்லாம் வெளியானதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோடைய டைட்டிலே வச்சாங்க ஆரம்பம்ட்டு. ஓகே. அந்த மாதிரி வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வராது, டீசர் வராதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த பொய்யான செய்தி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ட்ரெய்லர் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வருதுன்ட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லிட்டார் சார். அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெய்லர்ன்றதுனா ஒரு படத்துடைய ஒரு முன்னோட்ட காட்சி தான் ஒரு ட்ரெய்லர். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு மக்களை நீ உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு படத்தில் பண்ணியிருக்கீங்கன்றத ஒரு ஷார்ட்டாக காட்டுறது தான் அந்த ஒரு படத்துடைய ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் மூலமாக தான் மக்கள் வந்து தேட்டருக்கு வருவாங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இல்லாமல் கூட அவங்க பண்ணலாம். ஏன்னா அது முதல்ல ரஜினி படம், முதல்ல அதுக்கே வேறு லெவல் கூட்டம் வந்துடும். இந்த பெரிய டீமெல்லாம் இருக்குது, நாகார்ஜுனா அது இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவங்களே ஒத்துக்கலாம் கூட மற்ற ஸ்டேட்களில் வியாபாரம் பார்க்கணும்ல, மற்ற ஸ்டேட்களில் வசூலை பார்க்கணும்ல, அது எப்படி பண்ணாமல் விட்டுருவாங்க? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் சார். அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கார், அண்டு அமீர் கான் இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து LCUவில் வரும் அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, இல்லை ரஜினி சார் தெளிவாக சொல்லிட்டாரு LCUவில் வரக்கூடாது, அதுக்கு காரணம் விஜய் அவர்கள், விஜயோடைய வாய்ஸ் கூட இந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இந்த 2 கருத்துக்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது போய் சார், ரெண்டுமே நான் சொல்கிறேன். இவர் ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார். முதல்ல அவர் வந்து சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நபரே கிடையாது. ஏன்னா வந்து அவர் பெருந்தன்மையான ஒரு மனிதர். ஏன்னா நான் வெளிப்படையாகவே நானும் வந்து முதல்ல தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டு நானே நேரடியாக பார்க்கும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன், உண்மையிலே வந்து அந்த ஆள் வந்து இந்த பொறாமப்படுற எண்ணமோ அந்த மாதிரி இதுமோ அவரில் கிடையாது. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா இங்கே பல நடிகர்களை வந்து வளரவே விட்டுருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியல? தெரியும். இன்றைக்கி எத்தனை நடிகர்கள் சும்மா இன்றைக்கி ஸ்டேஜுக்கு மைக்கை பிடிச்சி கத்துறாங்களே இல்லையா? பிரதீப் ரங்கன் என்ன சொன்னார், டிராகனோட ஆடியோ ரிலேட்டடால் என்ன வளரவே விட மாட்டாங்க, தடுக்கிறாங்கன்னாரு. ஏன்னா 2வது படத்துக்கே வயன்னு கீழே கமெண்ட் பண்ணானுங்க. தனுஷ் வந்து நடித்து முடிச்சு ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கே போயிட்டார். இப்போது என்ன சொல்கிறார், போயிட்டு குபேர் ஆடியன்ஸில் உட்காந்துக்கிட்டு என்னை வளர விட மாட்டாங்க, இன்னும் 4 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்கன்றாரு. என்னை எவ்வளோ தடுப்பீங்க, நான் வளரன்ட்டு பேசுகிறாரு. சிம்பு என்ன பேசினார் நீங்கள் யோசிச்சு இப்போ தக்கலைஃபோட இதில் என்ன பேசினார், நான் இனிமேல் நான் என்னை பற்றி பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்துங்கன்னாரு. இவங்களே யார் சார்? இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்களா இவங்களாம்? நான் கேட்குறேன். கண்டிப்பாக கிடையாது. 25-30 படம் தாண்டி போயிட்டாங்க தனுஷ், சிம்புலாம் இன்னமும் வந்து எங்களை வளர விட மாட்டாங்கன்றாங்க. எது இப்போ இந்த டைமில் யார் இருக்காங்க? முன்னாடி யார் இருக்குது?
இருக்கிறது பார்த்தா முன்னாடி இருக்குது யாருன்னா விஜய், அஜித், ரஜினிகாந்த் தான் 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்றும் வேணாம், சம காலத்தில் ரஜினியோட சம காலத்தில் ஏன் ரஜினிகாந்துக்கு அப்புறம் வந்தவங்கள லிஸ்ட் எடுத்து பாருங்களேன், ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரஜினியை காலி பண்ணுறதுக்காக எத்தனை பேர் வந்து ரஜினி பண்ண டைரக்டர், ரஜினி பண்ண ப்ரொடியூசர் கூட படம் பண்ணாங்கன்னு தெரியுமா இவங்களுக்கு? கண்டிப்பாக. ரஜினி படத்தை கூட பாக்யராஜ் படம் ஓடி இருக்கும் ஒரு வருஷம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், முந்தானி முடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார், பாக்யராஜ் படம். அதே வருஷத்தில் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிருக்கு 2-3 படம். எல்லா படத்தோடைய முந்தானி முடிச்சு அந்த வருஷத்துலேயே அதிக வசூல். ரஜினி காலி ஆகிட்டாரா? கிடையாது. அதே மாதிரி பார்த்தா ஒரு வருஷம் சத்யராஜ் படம் வால்டர் வெற்றிவேல் ரஜினி படத்தோட பெரிய ஹிட் ஆயிருக்கு. சத்யராஜ் படம் ஹிட் ஆயிருக்கு சார், வால்டர் வெற்றிவேலு. அப்போ ரஜினி காலி ஆகிட்டாரா? இல்லை. யாருமே அழிக்க முடியாது. அப்போ ரஜினி நினச்சிருந்தாருன்னா இந்த டைரக்டர் கூப்பிட்டு நீ அவர் படம் பண்ணாத, நீ அவர் படம் பண்ண நான் உங்கள் படத்தில் பண்ண மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் ரஜினி தான் மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் ரஜினி யாரையும் பண்ணதில்லை. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீ கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா நான் அவங்க படத்தில் நடிக்க மாட்டேன் நீங்கள் நடிக்கிறது சொல்லியிருக்காங்க சார். நான் குறிப்பிட்டே சொல்ல முடியும், எல்லாம் பேர் மட்டும் சொல்ல விருப்பப்படல. எத்தனை தயாரிப்பு நிறுவனத்தில் ரஜினிகாந்த் படம் நடித்தாலும் அவங்க படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார். இங்கே ஓப்பனாக இருக்குது சார், ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது சார். நான் என்னால் ப்ரூஃப் கூட பண்ண முடியும். ஆனால் ரஜினிகாந்த் வந்து யாரையும் தடுத்தது சரித்திரமே கிடையாது சார். இங்கே நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு சார் நாகார்ஜுனன்ற எந்த நடிகர் சார்? அவர் தெலுங்கு நடிகர், பாப்புலரான ஒரு நடிகர், தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்து பாப்புலர் நடிகர். அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு சார் அந்த படத்தில். ஒத்துப்பாரா சார்? அது குபேராலையும் பண்ணியிருக்காரு சார். குபேரால வில்லன் கிடையாது சார், அவர் ஒரு ஹீரோ அந்த படத்தில். அந்த படத்துடைய வில்லன் அந்த இவர் தான். செத்துறாரு சார். செத்துறாரு இல்லைங்க, அவர் வந்து ஒரு செகண்ட் லீடு சார் அந்த படத்தில். அவர் ஒரு ஹீரோ சார், ஒன் ஆஃப் த ஹீரோ. ஹீரோ வில்லனுக்கு கீழே தானே சார் இருக்கு. ஏன் வில்லனுக்கு கீழே அடியால இங்கே யாருமே வேலை செஞ்சு ஹீரோ நடிச்சதே இல்லையா? போக்கிரியில் என்னவா இருக்காரு விஜய்? வில்லனுக்கு கீழே தானே வேலை செய்யறாரு, அவர் ஹீரோ இல்லையா? நாடகம் போடுறாரு சார். உண்மையாவே வில்லன் சொல்றது சார், நானே கேட்குறேன். அது வந்து ஒரு ரோல் சார். ஆனால் படத்தோடைய ஹீரோ அவர் தான், மெயின் ஹீரோ அவர் தான். ரெண்டாவது தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் தனுஷ் ஹீரோ. ஆனால் மற்ற ஸ்டேட்களில் பார்க்கும்போது நாகார்ஜுனா தான் ஹீரோ அந்த படத்துக்கு. அப்படி தானே பார்ப்பாங்க எல்லாருமே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாகார்ஜுனோட ஒரு பெரிய நபர், ஒரு லீடிங் ஸ்டார், அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பொறுத்த ஒரு முன்னணி நடிகர், இங்கே வில்லனாக ப்ளே பண்ணுறார். அமீர் கான் இதுக்கு தெரியும், பாலிவுட்லேயே வந்து ஒன் ஆஃப் த டாப் 3ல இருக்க ஒரு நடிகர். அவர் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணுறார். உபேந்திரா தெலுங்கில் கன்னடத்தில் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார், அவர் வந்து இங்கே படம் பண்ணுறார். இதில் காரணம் யார் சார்? ரஜினிகாந்த் ஒரு நடிக்கிறார். ஓகே, எந்த ரோல தான் நான் வந்துடுறேன், அவ்வளோதான். இப்போ அவர் நினச்சார்னா நாகார்ஜுனா தூக்கி போட்டு வேறு யாராலும் போடலாம் அந்த படத்தில். நாகார்ஜுனா போட்டால் தான் அந்த படம் தெலுங்கில் ஓட போதா? கிடையாது. ஜெயிலரில் எந்த தெலுங்கு நடிகர்களும் போட்டு ஃபேமஸ் ஆகி அங்கே ஓடலை. ஏன் போடுறாரு? ரஜினி மீதில் ஒரு மரியாதை, ரஜினி மீதில் ஒரு நம்பிக்கை. எல்லாம் இவங்க வந்ததில் காரணம் யார்? ரஜினிகாந்த்ன்ற ஒரே நபர் தானே. இப்போ இவங்க நினச்சா இந்த இடத்துல யாரை வேணாலும் போடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் போடுறாரா? விஜயோட வாய்ஸே வரக்கூடாது, அப்புறம் என்ன சொன்னீங்க, எல்சியில் சேரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீங்கள் என்ன ஸ்கிரிப்டோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன், இதை சேஞ்ச் பண்ணுங்க, அதை சேஞ்ச் பண்ணி சொல்கிற ஆளும் கிடையாது. இன்னும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரே டீட்டெயில் சார், இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் ஷூட்டிங் டைம் கரெக்டாக அந்த டைம்னா அந்த டைமுக்கு வந்து 5 நிமிஷம் முன்னாடியே வந்து நிற்கக்கூடியவங்க 2 பேர் தான். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று விஜய். இது நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருக்கிட்டாலும் போய் கேளுங்க, நமக்கு பிடிக்கல அடுத்த விஷயம் சார். நடிக்கிறேன் இப்போவும் போயிட்டு கேட்டு பாருங்கள், இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு படம் ஷூட்டிங்கா, இந்த படத்தோட ஷூட்டிங் 9 மணினா 8:55 ஸ்பாட்டில் இருப்பாங்க வித் மேக்கப்போட. அப்படி இருக்கிறது 2 பேர் தான் பர்ஃபெக்டாக கீப் பண்ண எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதை பர்ஃபெக்டாக கீப் பண்ணுறவங்க 2 பேர் தான். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று விஜய். இப்போ தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சார். ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க சார். முக்கியமாக இந்த மோனிகா சாங்கில் வந்து அவங்க பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அந்த டான்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஷோபின் இன்னும் பயங்கரமாக ஆடியிருந்தார். இப்போ அவுட்புட்டாக வரும்போது இந்த பூஜா ஹெக்டோடைய போர்ஷன்ஸே கம்மி பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு டாக்லாம் இருக்குது. ஏன்னா ஷோபினுடைய ஸ்பீச்சுன்றது, அவருடைய டான்ஸுன்றது பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டில். அதனால் அதை தான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சர்ச்சை. இல்லை சார், அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது சார். இப்படி தான் வந்து ஜெயிலர் படத்தில் அந்த காவாலா பாட்டு வரும்போது தமிழ் ஆடணுன்னாங்க. அவங்க பாட்டு ஃபுல்லாக தானே செஞ்சாங்க, ஷோபி எங்கேயுமே வரலையா சார்? அதெல்லாம் சார் அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு படத்துடைய ஒரு பாட்டுக்கு நாயகியை டிசைட் பண்ணுறாங்க. நாயகியை டிசைட் பண்ணும்போது அவங்கள தூக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களே சார், அதுக்காச்சும் வேலை வாங்க மாட்டாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேலை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வேலை வாங்குவாங்க கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த பாட்டு ஃபுல்லாக அவங்க தான் இருக்க தான் போகிறாங்க. இப்போது அந்த மோனிகா சாங்கே வந்து அவங்களுக்கு பேர் பேஸ் பண்ணி தான் அந்த பாட்டே எடுத்திருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி எடுக்கும்போது எப்படி இன்னொருத்தர் வந்து அந்த காட்சிகளை குறைப்பாங்க? இப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 கோடியோ 3 கோடியோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த பாட்டை முழுமைப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பாட்டு முழுக்க அவங்க இருப்பாங்க சார். அதேமாதிரி அந்த மலையாள மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் அவர் இருக்கார். இவ்வளோதான். என்ன சொல்ல போனால் அந்த பாட்டில் ரஜினியே இல்லை. இதுக்கு பெரிய ஹைலைட்டே அதான். ரஜினியே இல்லாமல் ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டா அதுவே பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு படத்தில் ஒரு பாட்டில் ரஜினியே இல்லாமல், ரஜினி படத்தில் ரஜினியே இல்லாமல் ஒரு பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. கண்டிப்பாக சார். சார் அண்ட் அனிருத்துக்கு வந்து ஒரு
நல்ல நிகழ்வு கூடிய விரைவில் நடக்க போகுது, ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் நிச்சயம் கல்யாணம் நடந்தால் சந்தோஷம் தான் சார். யார் சார் வேணான்னாங்க? நிச்சயமாக வந்து அனிருத் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு தான் நம்மளும் ஆசைப்படுறோம். அதுக்குள்ளே வந்து இவங்க ஆளாளுக்கு ஒரு கதையை கிளப்புனாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த இவங்கன்னாங்க அவங்கன்னாங்க. அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபஸ்ட்டு போயிட்டார் அவர். அதாவது தொடர்ந்து ஒருத்தவங்களோட படம் பண்ணாலும் உடனே இவங்களாம் டிசைட் பண்ணிக்க வேண்டியது. அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடந்ததாக ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இது கிசு கூட வரல. இவங்களா எங்கேருந்து கிளப்புனாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தை. சார் இன்னொன்னு சொல்கிறாங்க சார், இப்போ அனிருத்துக்கும் வந்து சன் பிக்சர்ஸ் இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பொண்ணு காவியாவுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கான் கூடிய. சரி சார், சார் ஆனந்த் ஒரு பழமை சொல்லுவாங்க சார், கத்திரிக்காய் முடிச்சா கடத்திற்கு வந்தானு சார் ஆகணும். கண்டிப்பாக சார். இன்னும் வந்திருக்கணும்ல சார், ஏன் சார் வரல? அவர் அனிருத் அவர்கள் இப்போ பொதுவாட்டு வந்து அவர் எக்ஸ்தல பதிலே சொல்லிட்டாரு. அவர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஏன் நீங்கள் வீண் பரப்பின்னு அவரே தெளிவாக போட்டுட்டாரு. அப்படி இருந்துட்டு இப்போ அதான் சார் முழு பூசணிக்காவே எத்தனை நாளாலும் மறைச்சி வைக்க முடியாது சார். கண்டிப்பாக கடத்திற்கு வந்து தான் ஆகணும், இல்லை தெரிஞ்சு தான் ஆகும். அந்த மாதிரி கதை தான் அது. நிச்சயமாக அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் தானாக சொல்ல போகிறாங்க. அவங்க இதை மறைச்சி என்ன பண்ண போகிறாங்க? நான் ஒன்று கேட்குறேன், இவங்க இதை மூடி மறைச்சி என்ன பண்ண போகிறாங்க? எதாச்சும் சாதிக்க போகிறாங்களா? இல்லை மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன ரகசியமாக என்ன ரூமுக்குள்ளே பூட்டிட்டு நடக்க போது எது இருந்தாலும்? இங்கே இப்போ ஒரு நியூஸ் கிடச்சா 1008 மீடியா இருக்குது அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இதை மூடி மறைச்சி அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். உண்மைன்னா உண்மைன்னு சொல்ல போகிறாங்க. இல்லை இப்போ ஒன்று அனிருத் யார் எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி காவியா மாதவன் எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக காவியா கலாநிதி மாறன் அவர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதை மூடி மறைச்சி அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக வரதான் போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அனிருத் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் வந்து திரும்ப இருக்குன்னு என்ன சொன்னார்னா அவர் பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அவ்வளோதான். என்ன சார் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் தானே சார் இல்லைன்னு சொன்னீங்க, இன்றைக்கி நீங்களே இருக்குன்னு சொல்கிறீங்களேன்ற மாதிரி அவர் பேர் கொஞ்சம் இதுவாகும். அது மட்டும்தான் நடக்க போகுது. வேறு அதுவும் மக்கள் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க தான் போகிறாங்க. அது வேறு விஷயம். கண்டிப்பாக சார். கடைசியாக இந்த வெட்டுவோம் திரைப்படம் அதில் நடந்த ஆக்சிடெண்ட், ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியிலாம் வந்து மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்காக நாம் இருப்போன்றதை சொல்லிட்டு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் எதுவும் ரியாக்ட் பண்ணல, அண்ட் ஏதாவது உதவி பண்ணியிருக்காருன்றது வெளியில் தெரியல. என்னதான் ஒரு பண்ணுறாரு ஒரு பெரிய கேள்வி. இல்லை சார், இந்த மாதிரி சினிமா படப்பிடிக்கும் போது விபத்துகள் நடக்குது வந்து இல்லை சார். மெயினாக அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் ரஞ்சித் அவர்கள் அப்படி வெகுண்டு எழுந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு போராளியாக இருக்கிறவர், அவருடைய செட்டில் ஒரு விபத்து நடந்திருக்கு, சினிமாவில் இது ரெகுலராக நடக்குதுன்றது எல்லாரும் அக்செப்ட் பண்ணாலும் கூட அவர் என்ன உதவி பண்ணியிருக்காரு வெளியில் தெரிஞ்சாதானே சார் அவர் மேலே இன்னும் ஒரு நல்ல நம்பிக்கையும் மரியாதையும். இதை வந்து அவர் தான் விளக்கணும். இது நான் போய் ரஞ்சித் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. ஐயா நீங்கள் எதுவும் பண்ணலையா, உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்து நான் கேட்க முடியாது. இது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இப்போ கூட சிம்பு அவர்கள் ஏதோ வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு ஒரு செய்தி வந்துச்சு, நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி நிகழ்வு நிறைய நடந்திருக்கு சார். ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் இந்தியன் 2 படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரேன் மிஷின் வந்து 3 பேர் இறக்கலையா? அந்த படப்பிடிப்பே எத்தனை நாள் அப்படியே கடப்பில் கடந்து உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் வச்சு ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட பஞ்சாயத்தை சந்திச்சாங்க அவங்க. கண்டிப்பாக ஏகப்பட்ட லாஸு, ஏகப்பட்ட விஷயம், செட் ஒர்க் எல்லாம் போச்சுன்னாங்க. கடைசியில் வந்து வடமொழியில் செட்டு போட்டாங்க, அங்கேயும் நடத்த முடியாமல் திரும்ப தூக்கிட்டு எங்கேயோ ஓடினாங்க. அது ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்தது. ஆனால் ஒரு வழியாக படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் ஞாபகம் இருக்குது அந்த நிகழ்வு? நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? எல்லாரும் மறந்து. ஆனால் அவங்க நஷ்டஈடு கொடுத்தாங்க, ஓகே ரைட். அவங்க உயிர் இருந்ததுக்காக வந்து விஷயங்களும் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. கமலஹாசன் ஹெல்ப் பண்ணார், ப்ரொடக்ஷன் ஹெல்ப் பண்ணாங்க, இயக்குனர் சங்கர் அவர்களும் பண்ணாங்க, ரைட்டு. பட் அது வெளிப்படையாக தெரிஞ்சுது பண்ணிட்டாங்க. இவர் சொன்னதானே முடியும் நமக்கு. இப்போ ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ண போகிறான்றது அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் நிச்சயமாக பண்ணணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா அவர் படப்பிடிப்பில் நடந்தது, வேறு எங்கேயும் நடந்தால் கூட நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. இப்போது எங்கேயோ ஒருத்தர், ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை போய் நேரில் போய் நின்னார். அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தாருன்னு யாருக்குமே இங்கே தெரியாது. அன்றைக்கி தான் நானே அவர் வீட்டில் பார்த்தேன். என்ன சம்மந்தனே தெரியல எனக்கு. இதுக்கு முன்னாடி நானே அவரை பார்த்துல எனக்கு வரைக்கும். இல்லை ஒரு ஃபோட்டோ கூட வந்ததில்லை சார். இதுக்கு ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ கூட வந்ததில்லை சமூக வலைத்தளங்களில். திடீர்னு போய் நின்னார். சரி, ஏதோ ஒரு அரசியல் லாபம், அது என்னவோ, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது வெளிப்படையாக உங்களுடைய செட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது நீங்கள் அதை கண்டிப்பாக போய் உதவி பண்ணணும். அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்களாம் வந்து சார் அந்த சம்பளத்தை நம்பி தான் சார் குடும்பம் போய்ச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம என்ன தான் வந்து பேச, இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இவங்க சண்டை போடுறாங்க, இவங்க இங்கே காசு வரல, இது வரல, அது வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் என்ன தான் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றும் வேணாம் சார், நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறாரு, திடீர்னு போகிறாரு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு மாதம் வேலைக்கே வர முடியாத சுச்சுவேஷன். நம்ம ஆஃபீஸில் தான் சார் பண்ணுவோம். அது 1 மாதம் சம்பளத்தை நம்ம கொடுப்போம். ஒன்று பாதியாச்சும் கொடுப்போம். அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது பண்ணோம். சரிப்பா, நீ வேலை வரல, உன்னால வேலையும் பாதிக்குது, பட் உன்னுடைய சூழ்நிலையும் நாங்கள் வந்து மதிக்கிறோம், பாதி சம்பளம் வச்சுக்கப்போ நீ அடுத்த மாதம் வேலைக்கு வந்திருப்போம் நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதாபிமானம், இதுதான் மனிதாபிமானன்றது. கண்டிப்பாக நிச்சயம் அந்த மாதிரி விஷயங்களை ரஞ்சித் அவர்கள் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு பண்ணி இருக்கணும். இது வரைக்கும் பண்ணலாம் கூட, இனிமேல் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதுதான் பதில். ஓகே சார், ரொம்ப நன்றி உங்ககிட்ட பேசுனது. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.